பன்னிரு திருமுறைகள் முழுமுதற் கடவுளான சிவபெருமானின் பெருங்கருணை பேராற்றலை போற்றி புகழ்வதோடு சைவ சமயத்தின் உட்பொருளை தெளிவாக எடுத்துரைக்கும் பக்தி இலக்கியமாக திகழ்கிறது. தில்லையில் பூட்டிய அறைக்குள் காப்பிட்டு சிதிலமாக இருந்த திருமுறை ஏடுகளை மாமன்னர் ராஜராஜ சோழன் பெருமுயற்சியால் வெளிக்கொண்டு திருமுறை வழிபாடத்தில் எண்ணெயிட்டு தூய்மை செய்து தக்கவாறு பாதுகாத்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வழியில் வந்த பாடினி ஒருவரை கொண்டு திருமுறைகளை பன்னடைவு செய்து திருமுறை பாடல்களை திருக்கோயில்களில் ஓதுவதை செய்தார். திருமுறைகளின் திருப்பாடல்கள் யாவும் உயிர்களுக்கு திருவருள் செய்யும் பொருட்டு காணும் உபகாரமாகவும் காட்டும் உபகாரமாகவும் அருள் செய்யும் இறைவன் சக்தி நிவாதமுற்ற அடியார்களின் திருவாய்மொழி மூலமாக ஏனைய உயிர்களுக்கும் தன் இன்னொருளை உணர்த்தி ஆட்கொண்டரும் அருள் செயலாலேயே திருமுறைகளை அருள் செய்தார். இன்றைய ஆதின குருவிடத்தில் எழுந்தொழிருக்கும் சிவஞான செங்கோல் வச்சுவரும் 24வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் ஸ்ரீ அம்பலவான தேசிய பிரம்மச்சரிய சுவாமி அவர்களின் அருளாசியால் இந்த மையம், அதாவது 2026 2027 இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு வகுப்பு மூலம் 24 வகுப்பு நடக்கும். நமச்சிவாயமூர்த்தி ஆசையோடும் ஜனவரி மாதம் இன்னைக்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம அந்த வகுப்பை தொடங்குறதுக்கு அருளாசி வழங்கிய நம்ம குரு சன்னிதானத்தின் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும் பன்னிரு சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம். திருமுறைகள்னா என்ன? இதை யார் நமக்கு கொடுத்தாங்க? இதை யாரு ஒன்றா தொகுத்து நமக்கு கொடுத்தாங்க? நமக்கு தெரிந்த மொழியில நமக்கு தெரிந்த கடவுளை பாடுவதுதான் பன்னிரு திருமுறைகள். இந்த சமணமும் பௌத்தமும் வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொண்ட காலத்துல, அதாவது இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம், புத்த விகாரங்கள் சமண இதெல்லாம் இன்னும் இருந்துருக்கிறாங்க. அப்ப அந்த புத்தமும் சமணமும் ஒரு நேரம் ரொம்ப கோல வச்சு இருந்துச்சு. அப்ப சைவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துச்சு. அந்த காலகட்டத்துல தான் இந்த சைவத்தை மீட்டெடுக்கணும்னு சில என்ன இத மக்கள் எப்படி கொண்டு போறது அப்படின்னு முன்னோர்கள் எப்போ யோசிச்சாங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல அவங்க நினைச்சாங்க. அப்ப அப்படி அவங்க நினைக்க போய் தான் நமக்கு இந்த பன்னிரு திருமுறைகள் கிடைச்சிச்சு. அந்த முயற்சி பலனாக கிடைத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள் தான் பன்னிரு திருமுறைகள். இப்ப பன்னிரு திருமுறைகள் என்ன? பன்னிரு திருமுறைகள் யாரால் பாடப்பட்டது? 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சிவனடியார்களால் பாடப்பட்ட நூல்கள் அனைத்தும் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர்கள் தான் இந்த நூல்கள் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த நம்பியாண்டார் நம்பி அந்த செயலை செய்ய சொன்னது யாருன்னா திருமுறை கண்ட சோழன், ராஜராஜ சோழனோட பெரும் முயற்சியாக இந்த பணியை நம்பியாண்டார் நம்பிக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அவர் தான் ஒவ்வொரு உடையும் திரட்டி இதெல்லாம் திரட்டி நமக்கு கொடுத்தாங்க.